Next theory, law of equi marginal utility. In last video we discussed law of diminishing marginal utility. Only one commodity we taken apple அப்படின்னு மட்டும் எடுத்துருந்தோம். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் இப்போ ஹியூமன் வான்ஸ் அன்லிமிட்டடாக இருக்கும்போது ஒரு கமாடிட்டி மட்டும் யூஸ் பண்ண மாட்டான், மல்டிபிள் கமாடிட்டி யூஸ் பண்ணுவான். ஸோ ஹி வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை மோர் தென் 2 commodities with his satisfaction consumption அப்படின்னு பார்த்தா அந்த அனாலிசிஸ்க்கு தான் நம்ம என்ன எடுத்திருக்கோன்னா law of equi marginal utility. The law of diminishing marginal utility is applicable only to the want of single commodity. அந்த வேர்ட் நோட் பண்ணிக்கோங்க, சிங்கிள் கமாடிட்டிக்கு மட்டும்தான் law of diminishing. But in reality wants are unlimited and these wants are to be satisfied. அதுவும் satisfy பண்ணணும். Hence to analyze such a situation, unlimited one situation இருக்குல்லையா, the law of diminishing marginal utility is extended. என்னவா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, the law of equi marginal utility சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அதர் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா law of substitution, law of consumer surplus, law of consumer equilibrium and Gauss's second law. Gauss's first law இது law of diminishing marginal utility. Gauss's second law of equi marginal utility and law of maximum satisfaction. These are the other names for law of equi marginal utility. Equi na equal. இதுக்கும் definition இருக்கு பாரு. Marshall state that the law as if a person has a thing, மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு திங், ஒரு பொருள் வச்சுருக்கான்னா அந்த குட்ஸை அந்த மல்டி யூசர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அவன் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான்னா அதிலிருந்து கிடைக்கிற மார்ஜினல் யூட்டிலிட்டி சேமாக இருக்கிற மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். இப்போ ஒரு குட்ஸில் இருந்து கிடைக்கிற மார்ஜினல் யூட்டிலிட்டி இன்னொரு குட்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அதிகமாக கிடைக்கிற மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிடுவான் அப்படின்றத இந்த டெஃபினிஷன். சி, if a person has a thing which he can put to several uses, multi-purpose uses இருக்கிறது, and he will distribute it among these uses in such a way that it has the same marginal utility in all. அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அவன் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம் அதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். ஃபார் if it had a greater marginal utility in one use than the another, he would gain by taking away some of it from second use and applying it for a first. எதில் அதிகமாக கிடைக்குதோ அதுக்கு மாறி போயிடுவான். And this law also has some assumptions. The consumer is rational. law of diminishing படிச்சிருக்க ரேஷனல் கன்சியூமர்ன்றது யார், மினிமம் எக்ஸ்பெண்டிச்சரில் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறவன் தான் ரேஷனல் கன்சியூமர். And utility of each commodity is measurable because it's cardinal analysis. And the same margin money, utility of money remains constant, income of consumer constant, and perfect competition in the market. And price of commodities are given, no change. Law of diminishing marginal utility operates here. ஏன்னா law of diminishing the basis for other consumption laws ன்னு சொல்லி படிச்சிருந்தா இல்லையா, அதுதான். And explanation பார்க்கலாம். The law can be explained with the help of an example. Suppose a consumer want to spend his limited income. மேலே பார்த்துருந்தீங்களா, இன்கம் இஸ் கிவன் சொல்லி அசம்ஷனில் இருந்துச்சா, அதுதான். எதில் செலவு செய்கிற அந்த லிமிட்டட் இன்கம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு. லா ஆஃப் டிமினிஷிங்கில் என்ன படிச்சிருந்தோம், ஆப்பிள் மட்டும் படிச்சிருந்தோம். இங்கே 2 commodities எடுத்திருக்காங்க, ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு. ரெண்டுலேயுமே செலவு செய்யும்போது he has to get equilibrium. ஈக்குலிபிரியம்னா ஈக்குவல். He is said to be in equilibrium only when he gets maximum satisfaction with his limited income. கம்மியான இன்கம் செலவு செஞ்சு 2 ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி அதிலிருந்து அவனுக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும். Therefore he will be equilibrium எப்படின்னு பார்த்தீங்கன்னா marginal utility of apple divided by price of apple which is equal to marginal utility of orange divided by price of orange equal to k. k என்றது கான்ஸ்டன்ட் மணி, மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி இஸ் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு அசம்ஷனில் படிச்சிருக்கு இல்லையா, அதுதான்.
சிம்பிளில் கொடுத்துருக்காங்க பாரு, மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிள் டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள் விச் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆரஞ்ச் டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் ஆரஞ்ச். Both are equal to what? Marginal utility of money, that is K. K is a constant marginal utility of money. அங்கே நம்பர்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. 50 divided by 10 டிவைட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 5. அதே மாதிரி 20 divided by 4 அதையும் டிவைட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 5 தான் கிடைக்கும். அதனால தான் ஈக்குவல் டு 5 போட்டிருக்காங்க. ஃபார்முலாஸ் எகைன் கொடுத்துருக்காங்க. M is a constant marginal utility of money. In view of this equilibrium, this law is also called law of consumers equilibrium. Other name பார்த்துருந்தாலே அதுதான். எப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க பாரு. In a case, ஆப்பிளோட ப்ரைஸ் யூட்டிலிட்டி இஸ் லெஸ் தென் ஆரஞ்சாக இருந்துச்சுன்னா எங்கே மாறிடுவான்? ட்ரான்ஸ்ஃபர் த மணி ஃப்ரம் ஆப்பிள் டு ஆரஞ்ச். அப்போ தான் என்னவாகும்? ஈக்குவலாக ஏன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி கிடைக்கிறதுக்காக அப்படி ஷிஃப்ட் ஆகிக்கிடுவான். This process of substitution எதுக்கு எது சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன்? ஆப்பிளுக்கு பதிலாக ஆரஞ்சை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கான். gives him maximum satisfaction both from what? Apple and orange. Hence this law is also called a law of substitution. Example, for apple 50 by 25 டிவைட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 2. for ஆரஞ்சுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5. In such situation, spending more money on orange is wiser, better அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Illustration discuss பண்ணலாமா? This law can be illustrated with the help of table. அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். Let us assume that the consumer has given an income. அதான் இன்கம் கிவன்னா என்னது? அவ்வளோதான். அந்த 11 ரூபா கொடுத்துருக்கான 11 ரூபாய்க்குள்ளே தான் அவன் செலவு செய்யணும். அப்படி எப்படி செலவு செய்யணும்னு பார்க்கலாமா? He wants to spend his entire income, that is ₹11 on apple and orange. எப்படி பிரிக்கிறான் பாரு. ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ₹1 ஈச். இஃப் கன்சியூமர் வாண்ட் டு அட்டைன் மேக்ஸிமம் யூட்டிலிட்டி, ரெண்டுலேயுமே மேக்ஸிமம் யூட்டிலிட்டி வேணும்னா he should buy 6 units of apple and 5 units of orange. 6 units of ஆப்பிள்ன்றபோது ₹6 ஆப்பிளுக்கு செலவு செஞ்சிடறேன். ₹5 units of orange na ₹5 spent for orange. Totally 6 plus 5 equal to 11. அவனோட given income 11. So that he can get 150 units. இது அந்த டேபிளில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். No other combination of apple and orange can given higher than 150 utilities. வேறு எந்த காம்பினேஷனில் பார்த்தாலும் இந்த மேக்ஸிமம் யூட்டிலிட்டி கிடைக்காது. Here marginality of apple, price of apple which is equal to marginality of orange, price of orange, that is 4/1 equal to 4/1. அதை அந்த டேபிளில் பார்க்கலாம், அப்போ தான் உனக்கு புரியும். இந்த டேபிள் லா ஆஃப் ஈக்கி மார்ஜினல் யூட்டிலிட்டி ஷெட்யூல் நேம் போட்டிருக்கிறாங்க. யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் 6 யூனிட்ஸு ஹி ஹேஸ் டு பை. ஆப்பிளோட டோட்டல் யூட்டிலிட்டி பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதோட மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? அடிஷன் மேட் டு டோட்டல் யூட்டிலிட்டி. 45 minus 25 20. 63 minus 45 18. 78 அப்படின்னு பண்ணும்போது அதான் மார்ஜினல் யூட்டிலிட்டி டெஃபினிஷன் என்னென்னா அடிஷன் மேட் டு டோட்டல் யூட்டிலிட்டி பை ஆடிங் 1 more unit ஆஃப் கமாடிட்டி. அதே மாதிரி ஆரஞ்சுக்கு கொடுத்துருக்குறாங்க டோட்டல் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஆப்பிள் எத்தனை யூனிட் பர்ச்சேஸ் பண்ணுறான்? 6 units ஆஃப் ஆப்பிள். ஸோ ஹிஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி 4. அங்கே எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்தோம் இல்லையா 4/1. 4 மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிள் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள் ₹1. அதான் 4/1 அங்கே இருந்துச்சு. ஆரஞ்சு எத்தனை யூனிட் வாங்குகிறான்? 5 units. 58 டோட்டல் யூட்டிலிட்டி ஆகுது. அதோட மார்ஜினல் யூட்டிலிட்டி 4. 4/1 பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ 4/1 ஈக்குவல் டு 4/1 ஆஃப் ஆரஞ்ச் ஈக்குவல் டு 1. இப்போ ஆரஞ்சு 5 யூனிட்ஸும் ஆப்பிள் 6 யூனிட்ஸும் வாங்கும்போது தான் அந்த 92 + 58 ஈக்குவல் டு 150ன்ற மேக்ஸிமம் யூட்டிலிட்டி த கன்சியூமர் ஹேஸ் கெட். இங்கே தான் அவன் மேக்ஸிமம் ஆகிறான். இப்போ புரிஞ்சா டேபிள்? சரி, அடுத்து டயக்ராமேட்டிக்கில் பார்த்தோன்னா
எக்ஸ் ஆக்சிஸ் ஏ 2 போட்டிருக்காங்கன்னா நான் ஆப்பிளுக்கு ஆரஞ்சுக்கு. எக்ஸ் ஆக்சிஸில் யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச் அமௌண்ட் ஆஃப் மணி மெஷர் பண்ணியிருக்கிறாங்க. ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிள் அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆரஞ்ச். இதை வந்து ஆரஞ்சுன்னு மாற்றிக்கணும். சரிதானா? இப்போ இந்த A2 A3 B2 B3 நமக்கு எக்ஸ்ப்ளனேஷனில் தேவையில்லை. நமக்கு தேவை வந்து A1 ஃபார் ஆப்பிள் அண்ட் B1 ஃபார் ஆரஞ்ச். இங்கே தான் என்ன ஆகிறான்னா அந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி 4ன்ற மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவனுக்கு கிடைக்கும். சரியா? இந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, அதில் எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் and y-axis represents the marginal utility of apple and orange. If consumers spend 6 rupees on apple, 5 rupees on orange, then marginal utility of both are equal, that is A1 which is equal to B1, that is 4 equal to 4 marginal utility. Hence he gets maximum utility from the two commodities apple and orange. This is what law of equimarginal utility, equal. இதுக்கு கிரிட்டிசிசம் கொடுத்துருக்காங்க பாரு. இன் ப்ராக்டிஸ் யூட்டிலிட்டி கேனாட் பி மெஷர்ட் ஒன்லி பி ஃபெல்ட். ஏன்னா சைக்கலாஜிக்கல் கான்செப்ட், ஃபீல் பண்ண தான் முடியும். ஆப்பிள் ஆரஞ்சு சாப்பிட்டு ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்கு தான் சொல்ல முடியுமோ இல்லையா. அரை கிலோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சி 1 கிலோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சின்னு வி கேனாட் பி செட். திஸ் லா கேனாட் பி அப்ளைட் டு டியூரபிள் குட்ஸ். நம்ம என்ன குட்ஸ் எடுத்துருக்குறோம்? பெரிசபிள் குட்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஆப்பிள் ஆரஞ்சு டியூரபிள் குட்ஸுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அப்போ அதுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க.